கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாத அருணாச்சலா நைந்தழிக்கணையால் நல்லலை பதத்தில் நாடியிற் கொள்ளலும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கி நீ ஆண்டர் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்பர காத்துனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்துன் விரைக்கார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளாம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்றும் கைதான் நிகழ்விடையினுடைய யான் என்னை கண்டுகொள்ளே. திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம். இந்த ராமகிருஷ்ணன் இந்த ஃபேக்ட்ரி நேம் ஒரு அன்பர் ஒரு ரெகுலராக பார்ப்பார். அவர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி லக்ஷ்மண சுவாமி சாரதாம்மா பற்றி சொல்லுங்கன்னு. நான் அதை அந்த கமெண்ட் லைக் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த சஜஷன் உள்ளுக்குள்ளேருந்து வந்தது. அதை நான் 2-3 தடவை அந்த சஜஷனை இது பண்ணால் கூட அது உள்ளேருந்து வந்தது. சரி, குருநாதா லக்ஷ்மண சுவாமி சாரதாம்மாவை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னென்னா, அவள் ரொம்ப வெளியில் தெரியாமையே வாழ்ந்தார் லக்ஷ்மண சுவாமி. சாரதாம்மாவும் வாழ்ந்துட்டுருக்கா. அதனால் நம்ம சொல்லலாமோ என்னமோ அப்படிங்கிறதுனால நான் சொல்லாமல் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி கிளியராக கொஞ்சம் குருநாதாலோட சரித்திரத்தை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போது லிமிட்டடாக சொல்கிறேன். இதெல்லாமே டேவிட் காட்மேனோட நோ மைண்ட் ஐ எம் த செல்ஃப் அப்படிங்கிற புக்கில் இருக்குது. அதனால் அந்த புக் ரமணாசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் பகவான் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதை தவிர பவர் ஆஃப் ப்ரெசன்ஸ் ப்ராப்பர் ரமணாசிரமம் பப்ளிகேஷன் அந்த 3 வால்யூமில் ஒரு இன்டர்வியூ லக்ஷ்மண சுவாமி டேவிட் காட்மேனுக்கு கொடுத்தது அந்த பகுதி வந்திருக்கு. அதை அந்த நோ மைண்ட் ஐ எம் த செல்ஃபில் டேவிட் காட்மேன் நினச்சிருக்கார். இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது அவைலபிள் தான். சாரதாம்மா லக்ஷ்மண சுவாமி அப்ரூவ் பண்ணி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி இன்னி வரையும் அந்த புக் ஏதோ லிமிடெட் எடிஷனில் ஓடின்னு டேவிட் காட்மேன்ட்ட ஆர்டர் பண்ணாலோ இல்லை ரமணாசிரமத்துக்கு எழுத்தாப்புலையோ அது கிடைக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு தமிழ் புக்கு கூட திருவண்ணாமலையின் ஞானிகள்னு சொல்லி அந்த சித்தார்த் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருந்தார். அவர் மொழிபெயர்த்திருக்கார் டேவிட் காட்மேனோட நோ மைண்ட் ஐ எம் த செல்ஃப்ங்கிற புக்கை. ஸோ லக்ஷ்மண சுவாமி கிட்டத்தட்ட 94-95 இயர்ஸ் இருந்துட்டு 2021 மகாசமாதியானார். February 27th 2021 மகாசமாதியானார் திருவண்ணாமலையில். லக்ஷ்மண சுவாமி கூடூரில் ஒரு யோகீஸ்வரராக பிராணாயாமம் முதலிய யோகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு ரமண பகவான்கிட்ட வரத்துக்கு முன்பே சமாதி அனுபவம்லாம் ஏற்பட்டு அப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்கும்பொழுது காலேஜ் ஸ்டடீஸ்க்கும் அவருக்கு அம்சா அவரை கூடூரில் ஒரு காலேஜில் படிக்கும்பொழுது ஒரு தடவை அந்த ப்ரொஃபஸர் அந்த ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்கும்பொழுதோ ஒரு சின்ன புக்லெட் கொடுத்து ரமண மகரிஷியை பற்றி சொன்னார். அந்த ப்ரொஃபஸர் புக்லெட் கொடுக்கல, ரமண மகரிஷியை பற்றி சொன்னார். இவர் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் அந்த குறிப்பை எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூடூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரமண பகவானோட சின்ன புக்கு வாங்கிட்டு தன்னோட குருநாதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். வரும்பொழுது குருநாதால முதல் தரிசனம் பண்ணும்பொழுதே இவருக்கு சமாதி அனுபவம் ஏற்பட்டது. அப்போ ரமண பகவான் வேதத்தை கேட்டுருக்கார். இவர் ஆசிரமத்துக்கு பின்புறமாக வரும்பொழுதோ அந்த வேத பாடசாலையில் வேதம்லாம் கேட்டுன்னு இருந்துட்டு பகவான் அப்படி நடந்து வரும்போது அந்த தரிசனத்தை பார்க்குறார் லக்ஷ்மண சுவாமி. அப்புறம் ஹிருதய குஹார் மத்திய கேவலம் பிரம்ம மாத்திரம் அகம் இதி சாட்சாத் ஆத்மரூபேன பாத்திங்கிற அந்த ஏகஸ்லோகி ரமண பகவானோட ஸ்லோகி தான் அவர் படித்து அதில் அவருக்கு இன்ட்யூட்டிவாக செல்ஃப் என்கொயரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஞானமும் உண்டாச்சு. அவர் ஏற்கனவே பிராணாயாமம்லாம் பண்ணும்பொழுது காலம்பரை 4 மணிக்கு கூடூரில் நீச்சல் அடிப்பார். போய் அந்த நீச்சல் அடிச்சுட்டு யோகம் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு பெரிய சாதகராக இருந்திருக்கார். அவர் தபஸ்வியாக இருந்திருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப் இந்த மாதிரி ரமண பகவானை பார்க்க வந்துட்டோம். அப்போ என்னன்னாக்கா மதர்ஸ் டெம்பிளில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்ததுனால இவரால் பகவானை அப்ரோச் பண்ணி பேச முடியல. அதுக்கப்புறம் வந்துடுறார் கூடூருக்கு. அப்போ இவருக்கு ஒரு மலேரியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அப்போ தன்னோட குருநாத்தால் ஹரே ரமணா ஹரே ரமணா ஹரே ரமணா ஹரே ரமணான்னு ரொம்ப ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார் லக்ஷ்மண சுவாமி. இந்த குருநாத்தால் பார்க்காம நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற. அப்போ அவருக்கு 25 வயசு இருக்கும். ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் மலேரியா அப்படின்னாலுமே இப்போ மாதிரி கிளியர் மெடிக்கேஷன் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாமே ஃபேட்டல் இது மாதிரி இல்லாமல் ஆகும். இப்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு அந்த வியாதி வந்தபொழுது இல்லை நம்ம போகிறதுக்கு முன்னாடி தன்னோட குருநாதா ரமண பகவானை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கையில் அரே ரமணா அரே ரமணான்னு சொல்லிட்டு இருந்தவர் டாக்டர்லாம் கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் உயிர் தெழுந்து வரார் லக்ஷ்மண பகவான். உயிர் தெழுந்துட்டு வரும்பொழுது
அவருக்கு வந்து ஒரு அக்கேஷன் திருப்பி ரமண பகவானை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தன்னோட தாயாரோட திருப்பியும் வந்து ரமணாசிரமத்துக்கு வரார். விஜயதசமி சமயம் அது 1948 49 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், எனக்கு அந்த கரெக்டாக ஞாபகம் இல்லை, சாரி ஃபார் தட். விஜயதசமி அன்னைக்கு வந்து அவர் வந்து ரமண பகவான் முன்னாடி உட்கார்றார். அப்போவே அப்படியே அந்த ரமணனோட அந்த அவரை ஸ்பிரிச்சுவல் அவரால் ஏற்கனவே இவர் ஞான பழமாக இருந்ததுனால அந்த மனசு பட்டு போய் ஆத்ம ஞானம் அடைய போகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கார். அதனால் ரமண பகவான் வந்து முருகனாட்ட சொல்கிறார், அவர் மேலே ஒரு கண் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவர் மதர்ஸ் டெம்பிள் பக்கத்தில் அந்த இடம் அங்கே தான் கிடச்சி தான் அங்கே உட்காண்டிருக்கார். முருகனாரும் அவரை பார்த்துன்னு உட்காண்டிருக்கார். 3 மணிக்கு ரமண பகவான் தரிசனம் ஆரம்பிக்கிறது. 6 மணிக்குள்ளே ஹரே ரமணா ஹரே ரமணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் யார் அப்படிங்கிற விசாரம் மனசில் வந்து அந்த விசாரத்துக்கு பதிலாக அந்த லக்ஷ்மண சுவாமிங்கிற இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி உள்ளே போய் பட்டு போய் ஆத்மா ரமணா இருக்கார். அந்த பெரிய அனுபவம், ஆத்மா அனுபவம், அவரோட நரம்பு மண்டலம்லாம் நகர முடியாமல் பெரிய சமாதி அனுபவத்தில் கட்டி போட்ட மாதிரி அங்கே உட்காண்டிருக்கார். விஜயதசமிக்கு 6 மணிக்கு ரமண பகவான் எழுந்து போயிட்டு அந்த துர்கை அம்மனை சுற்றி வரா, யோகாம்பிகையை சுற்றின்னு அந்த மணி சத்தம்லாம் கேட்குறது, கேட்டு கேட்காத மாதிரி தூக்கம் மயக்கத்தில் இருக்கார். அப்போது நடுவில் வந்து முருகனார் வந்து அவரை பார்த்து நீங்கள் சௌரியமாக தானே இருக்கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா அவரோட ஸ்டேட் வந்து முருகனாருக்கும் கொஞ்சமாக பட்டிருக்கு. ரமண பகவான் நேராக பார்க்க சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு தான் அவர் 9 மணிக்கு பலாக்கொத்து பக்கத்தில் தான் ஒரு குடில் மாதிரி அவரே அமைச்சுட்டு, அப்போல்லாம் நான் சொன்னேனே சாது காலனின்னு பலாக்கொத்தில் இருக்கும், அதுக்கு குருநாதா லக்ஷ்மண சுவாமி போகிறார். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வெங்கடரத்னம் அப்படிங்கிற அட்டண்டண்ட்டை, ரமண பகவானோட அட்டண்டன்ட், பிற்காலத்தில் லக்ஷ்மண சுவாமிக்கும் கொஞ்சம் சேவை பண்ணார். அவரே வெங்கடரத்னமே யோகீஸ்வரராக இருந்து ஒரு ஃபாரின் லேடி வந்து அவரோட டிவோட்டியாக ஆகி, அவள் பேர் எனக்கு மறந்து போயிடுது. வெங்கடரத்னம் லக்ஷ்மண சுவாமியை பற்றி சொன்னது தனியாக ஒரு வால்யூம் இருக்குது, நோ மைண்ட் ஐ த செல்ஃபில் இல்லாமல். அந்த வெங்கடரத்னம் வந்து இருக்கும்பொழுது பை யுவர் கிரேஸ் நான் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ரமண பகவான்கிட்ட அவர் எழுதி கொடுக்குறார் ஒரு நோட் லக்ஷ்மண சுவாமி. அந்த நோட்டை வெங்கடரத்னம் கொடுத்தார் ரமண பகவான்கிட்ட. ரமண பகவான் பார்த்துட்டு லக்ஷ்மண சுவாமி அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி பார்க்குறார். அந்த கண்ணை பார்த்துட்டு பகவானோட முகம் மலர்றது. எந்தூர் நீ அப்படிங்கிறார். நெல்லூர் அப்படின்னா கூடூர் ஆந்திராவில் இருக்கே, இது கூடூர் அப்படிங்கிறார். நெல்லூர் ஆந்திரா பக்கத்தில் இருக்கே அந்த ஊரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார் லக்ஷ்மண சுவாமி. இது ஒன்று தான் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடந்த ஒரே டைலாக். அதுக்கப்புறம் வந்து அவர் நகரும்போது சின்ன சுவாமிகள் சொல்கிறார், கை கூப்பிக்கோ பகவான்கிட்ட பேசுகிறாருங்கிறார். இவருக்கு அந்த ஞாபகம் கூட இல்லை, சரீர பிரகை இல்லாமல் ஆத்மாராமனா ஆத்மனிஷ்டத்தில் இருக்கார் அவர். அப்புறம் வெங்கடரத்னம் வந்து இவருடைய அந்த குரு இது கடாட்சத்தையும் ரமண பகவான் அந்த நோட்டை வந்து வெங்கடரத்னம்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொன்னதுனால அதை உள்ளே வச்சுட்டு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ வந்து லக்ஷ்மண சுவாமிக்கு சேவை பண்ணுறார் வெங்கடரத்னம். இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது 13 வருஷம், நான் சுருக்கமாக இதுக்கு மேலே சொல்லிடுறேன், 13 வருஷம் மௌனத்திலேயே திருவண்ணாமலையிலேயே இருந்தார். அவரால் தன்னோட உடம்பை பார்த்துக்க முடியல, சம்டைம்ஸ் எல்லோ ஆகிடும் அந்த உடம்பெல்லாம். அந்த மாதிரி ஒரு தபஸ்வியாக இருந்தார். அவர் ஆதிசேஷனோட ஒரு அம்சம் இருந்ததா என்னன்னு தெரியல, அவர் எல்லோவாக ஆகிடுவார். லக்ஷ்மண சுவாமின் பேரும் அதுக்கு கார்லேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவள் ரிலேட்டிவ்ஸ் அவெல்லாம் வந்து என்ன பண்ணா, டிவோட்டிஸ்லாம் கூடூரில் ஒரு நிலம் வாங்கி அங்கே வந்து அவரை அழைச்சின்னு போயிட்டா. அதுக்கப்புறம் அங்கே கூடூரில் போயிட்டும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குடிசையை திறந்துட்டு வருவார். சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் கொடுப்பார் லக்ஷ்மண சுவாமி. உள்ளேயே தான் இருப்பார். ஆனால் உள்ளேயே இருந்தாலும் சில பேர் வந்து மற்ற நாள் இல்லாமல் நார்மலாக சுற்றி அவளுக்கெல்லாம் தன்னுடைய பாப கர்மாக்கள்லாம் கழிஞ்சிருக்கு. இவரோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இவர் மேலே சந்தேகப்பட்டுட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசைக்கு வருவார். நீ என்ன உள்ளேயே உட்காண்டிருக்க, நீ என்ன பெரிய சுவாமியான்னு. காலேஜ் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திடீர்னு பார்த்தாக்கா ஒரு 5 தலை பாம்பு மாதிரி அந்த இடத்துல வரும். இவர் 5 தலை பாம்பு வந்து இவர் ட்ரங்க், இந்த ஃப்ரெண்டு இப்படி பண்ணவர் ட்ரங்க் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இவரால் இவர் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு அப்படியே அவர் வந்து ஓட்டாமல் பிடிச்சாமல் ஓட்டி தன்னோட வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து குருநாத்தாட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஹட்டு பின்னாடியே இதுலேயே நமஸ்காரம் பண்ணுவார். லக்ஷ்மண சுவாமி அது வரையும் வெளியே வரல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ரேராக தான் வெளியில் வந்து தரிசனம் கொடுப்பார். சிவராத்திரி அன்னைக்கு அத்தனை பேரும் என்னை நினைக்கும் பொழுதே உடம்பெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் ஏன் ரமண பகவான் மாதிரி ஃபுல்லாக ஏன் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை இன்டெரக்டாக கேட்டிருக்கா சில வெஸ்டர்ன் டிவோட்டிஸ் பிற்காலத்தில். அப்போ சொல்லுவார், லக்ஷ்மண சுவாமின்னு ஒருத்தர் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளே யாரும் பிரக்ஞை கிடையாது, அதனால் ஆத்மா ஆட்டி வைக்கிற மாதிரி நான் இருக்கேன், எனக்குள்ளே இப்படி இருந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற லக்ஷ்மண சுவாமி இல்லை,
இப்போ இருக்கிறது வந்து ஆத்மா ஒன்று தான், எல்லா இடத்துலையும் பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவரும் வந்து அருணாச்சல சிவா ஜபத்தையும் செல்ஃப் என்கொயரியும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணார். அந்த 13 வருஷம் திருவண்ணாமலையில் இருந்துட்டு கூடூரில் போய் ஒரு வருஷம் தரிசனம் கொடுத்த அவர் சில்லக்கூரில் சின்னதாக ஒரு ஆசிரமம் அமைச்சு அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டார். நார்மலாகி வாக்கிங்லாம் போவார் காட்டுக்கு. அப்போ விளையாட்டாக சொல்லுவார், சுவாமி வாக்கிங்லாம் போக ஆரம்பித்த உடனே காட்டுக்கு நார்மலாக எல்லாருக்கும் ஆக்சசிபிள் ஆனதுக்கப்புறம் இந்த க்ரௌடு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைங்கும் பொழுது அந்த சிவராத்திரி போது அடிச்சு தள்ளிட்டு வந்தவா இப்போ என்ன எல்லோரும் நிம்மதியாக விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படி இருந்தேன். அப்போ த மோஸ்ட் ஆக்சசிபிள் பீரியட் ஆஃப் இஸ் லைஃப் டைம் டேவிட் காட்மேன்லாம் கூட போய் அங்கே வந்து உட்காந்துட்டு அவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கார். அந்த பீரியடில் 1975 தன்னோட ஃப்ரெண்டு இது ராமநாதன் திரு ராமநாதன் அவர் தான் வந்து லக்ஷ்மண சுவாமியுடைய ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட். அவரோட டாக்டர் சாரதா வந்து ரொம்ப டிவோட்டடாக லக்ஷ்மண சுவாமி மேலேயே பித்து எப்படி அமிர்தானந்தமயி மாதா வந்து கிருஷ்ண ஜபம்னு அங்கே அந்த கேரளாவில் அந்த சிச்சுவேஷனில் பண்ண அமிர்தானந்தமயம். நீங்கள் அந்த சரித்திரம்லாம் கேட்டெல்லாம் நீங்கள் புக்கு வாங்கி படிங்கோ. நிறைய வேலை ஆற்றுல மீனவ குடும்பத்தில் நிறைய வேலை அமிர்தானந்தமயிக்கு. அதுக்கு நடுவில் பண்ணா எதுக்கு சொல்ல வரேன், அது மாதிரி சாரதாமாவும் லக்ஷ்மணா அரே லக்ஷ்மணான்னு ரொம்ப இது பண்ணுவார். சாரதாமா ஜபம் பண்ணுவாள். லக்ஷ்மண சுவாமியால் ராத்திரி தூங்க கூட முடியாது, அந்த ஜபத்தோட தாக்கம் அப்படிலாம் தபஸ்வியாக இருந்து 1978 சாரதாம்மா பெங்களூர் போயிட்டு அங்கே நிர்விகல்ப சமாதி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தபோது சிஸ்டர் வீட்டுக்கு போயிருப்பா. அப்போ உடனே எனக்கு கூடூரில் போய் குருநாத்தாவில் பார்க்கணும்னு சொல்லும்பொழுது அந்த பஸ்ஸில் முழுக்க நிர்விகல்ப சமாதி மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து கூடூரில் இறங்கி அங்கே வந்து சாரதாம்மா ஞானம் அடைஞ்ச சரித்தம் வந்து நோ மைண்ட் ஐம் த செல்ஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1983-84 டைம் பீரியடில் 2 பேரும் சில்லக்கூர் விட்டுட்டோம் திருவண்ணாமலைக்கு வரணும் முடிவு பண்ணி ஒரு சின்ன ஒரு லேண்டு அருணாச்சல ஹிருதயம் இப்போ இருக்கே அது வாங்கி அதில் அவள் வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ரைவேட் ரெசிடென்ஸில் அவள் இருந்துட்டு இருந்தா. தே ஆர் நாட் ஆக்சசிபிள் டு பப்ளிக். அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னாடி சிவராத்திரி மாதிரி இருந்தது. இப்போ கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவரோட ஜெயந்தி வரும். அவர் ஒரிஜினலாக பிறந்தது வந்து வைகுண்ட ஏகாதசி கிறிஸ்மஸ் ஒரே நாளில் வந்தது. அந்த தேதியில் வந்தது 1927 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் டேட் ஆஃப் பர்த் அவருக்கு 1927 28. இப்போ என்னென்னா அந்த இதில் வந்து என்ன பண்ணுவா, இப்போது கிறிஸ்மஸ் வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் லக்ஷ்மண சுவாமி. டிவோட்டிஸ் வந்து பாப்பா, வெளியில் ரொம்ப வரமாட்டா, கிரிபிரதர்ஷனுக்கு தான் போவாள், இன்ஆக்சசிபிளாக தான் இருந்தால். இந்த புக்கு தான் அது, சில டைம் லெட்டர்ஸ் கொடுத்தா வாங்கிப்பா, அந்த மாதிரி இருந்தது அது. அப்புறம் லக்ஷ்மண சுவாமி வந்து 1921 மகாசமாதி அடைஞ்சார். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கிறிஸ்மஸ் இந்த பீரியடில் அவரோட ஜெயந்தி அன்னைக்கு, அதாவது டேட் தான் அவர் கொண்டாடுவார். அவர் கொண்டாடுவாருங்கிறத விட ரேதர் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் கொண்டாடுறதுனால அந்த டேட் வரும். அதுக்கப்புறம் ஸ்டார் பர்த்டேயும் கொண்டாடுவாள். அதெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் அவள் ப்ரைவேட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுனால அவள் ஆசிரமம் அப்படிலாம் எதுவும் ஏற்படுத்திக்கல. அப்போது வந்து என்ன அப்படின்னாக்க 2006 லக்ஷ்மண சுவாமி அதையும் நிறுத்திட்டார் குருநாதா, அந்த தரிசன இதையும். அதுதான் அவரோட சரித்தம். விளையாட்டாக சொல்லணுன்னா ஒரு டிவோட்டி ரொம்ப பாஸ்கரா அப்படின்னு சொல்லிட்டு கூடூரில் அந்த பையன் வந்து ரொம்ப லக்ஷ்மண சுவாமின்னு கூடவே வந்துட்டுருப்பார். இவர் சில்லக்கூரில் வந்து ஆக்சசபிளாக இருந்தார் ஒரு பீரியட், ஒரு 2-3 இயர்ஸ் நார்மலாக இருந்தார் இல்லையா. அப்போது வந்து அவள் அம்மா வந்து கேட்பா, அப்போ வந்து என்ன இப்படி என் பையன் அப்படியே இதுவாக இருக்கான் அப்படின்னு. அப்போ வந்து ஆசிரமம் தானே, அவன் பாட்டுக்கு வரான், தியானம் பண்ணுறான், போகிறான், ஏன் வந்து இங்கே வந்தால் படிச்சுட்டு போட்டோம், கோவிலில் உட்காந்துருக்கான். சில்லக்கூரில் சின்ன கோவில் மாதிரி ஒரு மண்டபம் இருக்கும், சின்ன ஒரு பிள்ளையார். நான் ஒன்றும் போகணுன்னு ஆசை, குருநாதா கிருபை. அப்போது லக்ஷ்மண சுவாமி வந்து அவள் அம்மாட்ட சொல்ல, பரவாயில்ல உன் பையனை நான் மேனேஜர் ஆக்கிடுறேன் ஆசிரமத்துக்கு அப்படின்னு விளையாட்டாக சொன்னார். அவள் அம்மா வந்து அந்த பாஸ்கராவை அவள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா நம்ம பையனை மேனேஜர் ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் லக்ஷ்மண சுவாமி வந்து டேவிட் கார்மெண்ட்டே அப்படியே விளையாட்டுக்கு சொல்லுவார் போல இருக்கு, இங்கே என்ன ஆசிரமத்துக்கு என்ன இருக்குது, இங்கே ஒன்றும் வர்ச்சுவலி நத்திங் டு மேனேஜ் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் அவளோட இது இருந்தது. அது எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இன்ஆக்சசிபிளாக இருந்தார். அது அவருடைய குருநாதா. அவள் வந்து டீச்சிங்ஸ் இல்லை, அதான் சொல்கிறேனே, நோ குரு, நோ டீச்சிங், ஓகே, நோ சீக்கர், நோ லிபரேஷன், ஓகே, நோ டிசைபிள். இதுதான் அல்டிமேட் அஜதா டீச்சிங் இல்லையா. மாண்டூக்கிய உபநிஷத்தில் அதுதான் வருது. யாரும் ரிபுகீதையிலையும் வருது இந்த ஐடியா. யாரும் மோட்சமும் அடையலை, யாரும் பந்தப்படவும் இல்லை, குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆத்மாராமனா துரியாதீத்தமாக இருக்கிற நிலையில் குருநாதா இருந்தார். அதை பற்றி தான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து நோ மைண்ட் ஐ எம் த செல்ஃப் அப்படிங்கிற புக்கில் இருக்குது. ஓகே,
ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவுக்கு நான் டைட்டில்லாம் போட போகிறதில்ல, வெறும்னா அப்லோட் பண்ண போகிறேன். பார்க்குறவா பார்க்கட்டும். அதனால் வந்து இது டைட்டிலோ எதுவும் போட போகிறதில்ல, வெறும்னா அந்த வீடியோ மாத்திரம் அப்லோட் பண்ண போகிறேன். ஆனால் பேசணும் அப்படின்னு தோணிடுத்து இன்றைக்கி. நேத்திக்கு தீபம் டேயில் அந்த கமெண்ட் வந்தது. நேத்திக்கே கொஞ்சம் டைம் இதுவாக இல்லை, பேசணும் அப்படிங்கிற ஐடியா வந்துடுத்து. ஐ மீன் இந்த ஃப்ரைடே. சரி, அதுக்கப்புறம் இந்த தீபோத்சவத்தை ஒட்டி நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்தர் ரீடிங்காக அந்த புக்கை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு மாதிரி இருந்தார். எதுக்கு சொல்ல வரேன், பாப்பாஜி, அண்ணாமலை சுவாமி, லக்ஷ்மண சுவாமி, சாரதாம்மா, இவாளை வந்து டேவிட் காட்மன் ரமணர் காலத்துக்கு அப்புறம் ரமணர் டிசைபிள்ஸாக இவாளை வந்து இன்டர்வியூ பண்ணி ஒவ்வொரு பாப்பாஜிட்ட போகும்போது நத்திங் எவர் ஹேப்பன் 3 வால்யூம் எழுதினார். பாப்பாஜி 2 கல்யாணம் பண்ணிட்டார். கிருஷ்ண பக்தர். அவர் 2வது கல்யாணம் பண்ணி போது பாதி டிசைபிள்ஸ் அவரை விட்டு விலகி போனான். அதெல்லாம் அவர் கவலைப்படல. அந்த தன்னோட வாழ்க்கையை அப்படியே எழுதுன்னு சொல்லியிருக்கார் நத்திங் எவர் ஹேப்பனில். அண்ணாமலை சுவாமி லிவிங் பை த வேர்ட்ஸ் ஆஃப் பகவான், பகவானே கதின்னு இருந்தார். அந்த புக்கு. நோ மைண்ட் ஐம் த செல்ஃப், இவா 2 பேரும் சன்னியாசிகளாகவே வாழ்ந்து பெரிய ஞானிகளாகவே சாரதாம்மா இருந்துட்டுருக்கா. லக்ஷ்மண சுவாமி வந்து 2021 சமாதியானார். குருநாதாவை பற்றி அதான் குரு பிரம்மா, அதாவது இந்த குரு பரமகுரு பரமேஷ்டி குருன்னு சொல்லுவாள். அந்த அந்த லீனியேஜில் தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பித்து ரமண பகவான், லக்ஷ்மண சுவாமி, சாரதாம்மா எல்லார்ட்டையுமே அதே ஆத்ம ஜோதிஸ் தான் இருக்குது. எந்த குருவோட நாமத்தை சொன்னாலும் நீங்கள் வந்து அந்த பரமாத்மாவோட அந்த டச் வச்சுக்கிறீங்க. ஹிருதயத்துக்குள்ள குருமந்திர ரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிருதயத்துக்குள்ளேருந்து வருது. அது அந்த குருங்கிறது வந்து ஹிருதயத்துலேருந்து தான் சாதகனுக்கு வெளியில் குரு அப்படிங்கிற ஃபார்ம் வருது. அதனால் அது ஹிருதயஸ்தானா ஐக்கியே நமோ நமஹ, அருணாச்சலேஸ்வராய நமோ நமஹ, அருணாச்சல ஹிருதயம் லக்ஷ்மண ரமணா சாரதா. ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய, ஓம் நமோ பகவதி ஸ்ரீ லக்ஷ்மணாய, மாத்ருஸ்ரீ சாரதா, மாத்ருஸ்ரீ சாரதா, மாத்ருஸ்ரீ சாரதா. லட்சியம் வைத்துள்ள ஸ்திரம் விட்டனை பட்சித்தாய் பிரானோட அருணாச்சலா, லாபமீக பர லாபமே நூற்றனை அருணாச்சலா, மறுபடி சொல்லி வந்தன்படியில் வருந்திடும் தலைவதி அருணாச்சலா, சேராயனின்மே நீராயுருகி கண்ணீரால் கழிவேன் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.